எனது அன்பு பார்த்தனே, வாழ்வின் ரகசியம் அறிவாயாக. அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக. கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெறமாட்டான். ஆனால் பாவங்களை தொலைத்து நல்வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும். பார்த்தா, சிந்தித்துப் பார் அர்ஜுனா. நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா, இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா? உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். எவ்வாறு மாதவா? நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும். அந்த வேதனை உன்னை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும். ஆதலால் நீ மறுஜென்மம் எடுப்பாய். ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும். அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும். ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய், பாவக் கடல்தனில் மூழ்குவாய். சிந்தித்துப் பார். ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தால் யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா? பார்த்தா, சுகமும் அன்று மாதவா, துக்கமும் அன்று. எனில் உன்னுடைய சுகம், துக்கம், வேதனை, நிராசை, அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணம் அல்ல. நிகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்கு காரணமாகிறது. எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா? சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. அதாவது, சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா, நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய். இதையே கர்மயோகம் என்று கூறுவர். எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார். கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார். சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே, அதாவது அவை உண்மையல்ல, வெறும் மாயையே. இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது. ஆனால் மாதவா, காரியபந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா? அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வாய். சிந்தித்துப் பார். சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில், அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது. அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் இன்று ஓங்கி இருக்காது. அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தார்.